இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னவென்றால், இந்த தேவனுடைய ராஜ்யம் இறை நிலைப்பாடுகளை கொண்டது. பிரதர் அழகா சொன்னாங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பதற்கு அதற்கென்று இருக்கிற சில நிலைப்பாடுகள், அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைப்பாடுகள். அப்படின்னா உலகத்திற்கு அது எதிர் நிலைப்பாடுகள். நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளால் கொடுக்கப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாமே உலகத்துக்கு என்ன நிலைப்பாடு? எதிர் நிலைப்பாடு இல்லையா? யார் அதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ம படிச்சோம், பிரதர் சொன்னாங்க 1-9 வசனங்கள். என்ன வசனங்கள் நம்ம சொல்றோம்? பாக்கிய வசனங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 5-7 வரைக்கும் மலை பிரசங்கம்னு நம்ம தான் அதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். பைபிள்ல அப்படி ஒரு வார்த்தை இல்லை. ஏன் அப்படி நம்ம பேர் வச்சுட்டோம்? 5ஆம் அதிகாரத்தில் மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு வருது, 8ஆம் அதிகாரத்தில் மலையிலிருந்து இறங்கினார் அப்படின்னு வருது. அப்ப இடைப்பட்ட வசனங்கள் எங்கிருந்து பேசினார்? ஆண்டவர் மலையிலிருந்து பேசினார். அதனால சர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு நம்மளே அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டோம். ஆண்டவர் அப்படி சொல்லலை, எல்லாரும் மலைக்கு வாங்க, நான் இப்பொழுது மலை பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்ல போறேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. சரி, ஒரு நீண்ட அருளுரைகளில் அதுவும் ஒன்று. இயேசு கிறிஸ்து பேசின நீண்ட அருளுரைகளில் அதுவும் ஒன்று. ஆண்டவர் பேசின இன்னொரு நீண்ட அருளுரையை யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஒரு அதிகாரத்துக்கு இன்னொரு அதிகாரத்துக்கு இடையில இடைவெளிகளே கிடையாது. அது ஒன்றாக சேர்ந்தது, இணைந்தது என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். அப்ப இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களுமே எதிர்நிலைப்பாடுகளை கொண்டது. அப்படி என்றால் இறை அரசு, கடவுளுடைய ஆளுகையை கொண்ட மனிதன் எப்படிப்பட்ட ஆளுகைக்குள் அவன் இருக்கிறான் என்றால், உலகத்திற்கு எது எதிரானதோ அந்த நிலைப்பாடுகளை தனக்குரிய நேர்நிலை நிலைப்பாடுகளாக எடுத்துக்கொள்ளும் மனிதனாக அவன் மாற வேண்டும். இதை நம்ம புரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனிங்க. பாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். யார் ஏத்துக்குவா? நீங்களே சொல்லுங்க. உலகத்துல யார்கிட்டையாவது இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க, உங்களை பாக்கியவான்கள் சொல்லுவாங்களா, பைத்தியக்காரன் சொல்லுவாங்களா? நமக்கே தெரியுது இல்லையா? நம்ம கட்டாயம் பாக்கியவான்கள் பெயர் வராது, பைத்தியக்காரன் என்ற பெயர் தான் வரும். எதிர்நிலைப்பாடுகளை கொண்டல். அடுத்து நீங்க பாருங்க, சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பேரில் பொய்யாய் தீமையான மொழிகளை சொல்லி உங்க மேல வீண் பழிய போட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு சொல்லுங்க. யாரால முடியும் அது? உங்களை அவங்க துன்பப்படுத்தி உங்க மேல பல பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் ஆண்டவர் சொன்னாரு. நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியும். யாரால முடியும்? இறையரசின் ஆளுகைக்குள் இருக்கிற மனிதனுக்கு அதுதான் என்னவா இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அந்த எதிர்நிலைகளை ஆண்டவர் சொல்றார். அடுத்து நீங்க பாருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலனை எங்க எதிர்பார்க்கிறாங்க மனிதர்கள்? இன்னைக்கு என்னங்க நம்முடைய நிலைமையில என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நான் இந்த வேலையை செய்யறேன்னா அல்லது இப்படி நான் வாழ்றேன்னு சொன்னா எனக்கு என்ன பலன்? நான் நினைக்கிற மாதிரி பலன் அதுல இருந்தா நான் ஏத்துக்குவேன், இல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்க மாட்டேன் இல்லையா? பலன் என்கிற வார்த்தை. அடுத்து நீங்க வாங்க, ஜெபம், உபவாசம், தர்மம். 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? 3 காரியத்தை பேசுறாரு இல்லையா? முதல்ல என்ன சொல்றாரு? தர்மம் பண்றது. அப்புறம் என்ன பேசுறாரு? ஜெபம் பண்றது. அப்புறம் என்னது? உபவாசம் பண்றது. தர்மம் பண்றது அப்படின்னு போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னால் என்ன உதவியாதே? உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? தண்ணி பஞ்சம் பிடிச்ச ஒரு பாலஸ்தீனா, சரிங்களா? நமக்கு இந்த காலத்தில் சின்டெக்ஸ் மாதிரிலாம் அந்த காலத்தில் சின்டெக்ஸ் கிடையாது. பெரிய தோல் பைய ஒட்டக வண்டியில் வச்சு அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நமக்கு தெருவில் கொண்டு வந்து லாரியில் ஊற்றுற மாதிரி அவங்க அன்னைக்கு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த தண்ணியை உபயோகம் பண்ணவர் முன்னால் உட்காந்துருப்பார். அவருக்கு முன்னால் சத்தம் போட்டுக்கிட்டே வருவாங்க, இந்த தர்ம பிரபு உங்களுக்காக என்ன கொடுக்குறாரு? தண்ணி கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க இல்லையா? இப்ப என்ன, அன்னைக்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இன்னைக்கு நம்மளா எழுதி வச்சிடறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படிதானே? அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? எழுதி வைக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திற்கு எதிர்நிலைப்பாடு, தாரை உதவியாதே.
அடுத்து என்னது? ஜெபம் பண்றது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல என்ன செய்யுங்க, வார்த்தைய அனுப்பாதீங்க, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணாதீங்க. அதாவது ஒரு வார்த்தையில ரொம்ப முக்கியம், அந்தரங்கத்தில் பார்க்கிறவர், நீங்க இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இவங்க நிலைப்பாடு என்னது? எல்லாமே என்னது? தெருமுனையில அல்லது வீதியில அல்லது மார்க்கெட் பிளேஸ்ல அங்க நின்று பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி, அப்ப ஜெபம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு எதிர்நிலைப்பாடு ஆண்டவர் சொல்றாரு. வீட்டுக்குள்ள போ, கதவை சாத்து, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி. இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, நீங்க தெருவில் நின்று ஜெபம் பண்ணக்கூடாது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நின்று ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை என்ன ஆக்காதீங்க, விளம்பரம் ஆக்காதீங்க இல்லையா? சரி, மூணாவது என்ன சொல்றாரு ஆண்டவர்? உபவாசம். பாருங்க, இன்னைக்கு இந்த உபவாசங்கிற நிலைமையில நம்முடைய சோகத்தை தான் காட்ட விரும்புறோம் இல்லையா? நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், அத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், உபவாசன்ற பேர்ல ஊரை சுத்தி வர்றது இன்னைக்கு நடக்கத்தானே செய்யுது. ஆண்டவர் சொன்னாரு, உபவாசம் போட்டேன்னா தலைக்கு என்ன போடு, எண்ணெயை போட்டு முகத்தை கழுவி உட்காந்து என்ன பண்ணி உட்காந்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணு இல்லையா? இத விஷயத்தை நீங்க பார்க்கலாம். நீதி, ஆண்டவர் சொன்னாரு, வேத பாரகர் பரிசெயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். அதனது வேத பாரகருடைய நீதி, பரிசேயருடைய நீதி மத்தேயு 5:20 சொல்றாரு. அது என்னது? அது எல்லாமே சடங்கு ரீதியான நீதிகள். பரிசேயர், வேத பாரகர் அவங்க செய்த எல்லா பக்திக்குரிய காரியங்களுமே சடங்கு ரீதியாக மத ரீதியாக நிறைவேற்றப்பட்ட கடமைகள். ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய நீதி. உங்களுடைய நீதினும் போது ஒரு சீஷனின் நீதி யாரிடத்திலிருந்து வர வேண்டும்? கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வர வேண்டும் இல்லையா? பொக்கிஷம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன? தேவராஜ்யம் என்பது இறை நிலைப்பாடுகளை கொண்டது. முதலாவது, தேவராஜ்யம் என்பது எதை கொண்டது? ஆன்மீக மீட்பை மையமாக கொண்டது. அதிலே கிறிஸ்து இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சுவிசேஷம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவராஜ்யம் என்பது எதை மையமாக கொண்டது? இறை நிலைப்பாடுகளை மையமாக கொண்டது. அது எதிர் நிலைப்பாடுகளாகத்தான் இருக்கும். இரண்டாவது, இந்த இறை நிலைப்பாடுகளை பத்தி ஆண்டவர் அந்த சாப்டர்ஸ்ல பேசும்போது ரெண்டு விஷயத்தை முக்கியப்படுத்துறார். ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று ஒரு நாள் நாம போகிற பரலோகம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இறையாட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டதாகவும் நித்தியத்தை அது மையமாக கொண்டதுமா தான் இருக்கணும். அந்த ஆக்சஸ் ஒரு நாளைக்கு என்ன எங்க கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கணும்? எங்க கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கணும்? பரலோகம் இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நியாய பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனங்களையாவது அழிக்கிறதற்கல்ல, என்ன செய்ய வந்த? நிறைவேற்றுகிறதுக்கு வந்த இல்லையா? பழைய ஏற்பாட்டின் நிறைய பகுதிகளை சொல்லி ஆண்டவர் அதை எப்படி அவர் கை கொள்ள சொல்றாரு, நம்ம விரிவா பார்க்க முடியாது. சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கடைசியில சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ இல்லையா? இந்த வீடு கட்டுற ஓமையை சொல்லும் போது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் அப்படின்னா எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்படி என்றால் இந்த தேவராஜ்யம் என்பது இறை நிலைப்பாட்டை கொண்டது என்றால், ஒன்று அது எதிர்நிலைப்பாடுகளை கொண்டது, இரண்டாவது இறை வார்த்தையின் மேலும் இறைவன் நமக்கு வைத்திருக்கிற நித்தியத்திற்குள்ளும் அது நம்மை கொண்டு செல்ல வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், அந்நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எங்க பிரவேசிக்க மாட்டான். ஆமா, உலகத்துல வாழும்போது இன்னைக்கு நம்முடைய டெண்டன்சி எல்லாமே உலகத்துல என்ன அனுபவிக்கிறோம், உலகத்துல என்ன சம்பாதிக்கிறோம், உலகத்துல என்ன பெரிய ஆளாகிறோம், உலகத்துல ஆசீர்வாதம், இதுலதான் இன்னைக்கு எல்லாமே ஓடிட்டு இருக்கு. நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது. மூன்றாவது,
நீங்கள் தேவராஜ்யத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது கருத்து, தேவராஜ்யம் விரிந்து பரவும் தன்மை கொண்டது. இந்த விரிந்து பரவும் தன்மை கொண்டதை பற்றி பேசும்போது தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? 13ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல கடுகு விதையை பத்தி ஆண்டவர் பேசுறார். இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். கடுகு விதை அப்படின்றது முதல்ல நம்ம இங்க பயன்படுத்துற சமையலுக்கான கடுகு விதையே அது கிடையாது. அது மரமெல்லாம் வளராது. மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு செடியாவே அது ஸ்ட்ராங் ஆயிரும். 12 அடியிலிருந்து 15 அடி வரைக்கும் என்ன செய்யும்? அந்த செடிகள் வளரும். ஆனா குருவிகளோ பறவைகளோ கூடு கட்டினா தாங்குற அளவுக்கு அது என்னவா இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அது நிறைய சொல்றாங்க. சரிங்களா? ரைட். ஆனா ஒரு விஷயம், அதனுடைய விதை எப்படி, கடுகு விதை எப்படி ரொம்ப ரொம்ப சிறியது. ஆனால் அது என்ன ஆகும்? உள்ள விதைக்கப்பட்டு அது ஒரு செடியாக வெளியே வரும்போது ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதில் அடையத்தக்க அளவுக்கு அது என்ன ஆகாது? விரிந்து பரவும். இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்னது? எல்லா மனிதர்கள் எல்லா இன மக்கள் அந்த தேவராஜ்யத்திலே பங்கு கொள்வார்கள். யூதர்களுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கையில ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நாங்க மட்டும்தான் எங்க போவோம். ஒரு ரபி சொல்றாரு, ஒரு யூதன் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணும்போது காலையில் அவன் சொல்வானா, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த முதல் ஜெபம் என்ன? நான் ஒரு பெண்ணாக பிறக்காமல் என்னவா பிறந்தேன்? ஆணா பிறந்தேன். இரண்டாவது, நான் ஒரு புறஜாதியானாக பிறக்காமல் ஒரு யூதனாக பிறந்ததற்காக உமக்கு என்ன சொல்லுகிறேன்? நன்றி சொல்லுகிறேன். அப்படின்னு நம்மளுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? இஸ்ரவேலர்கள் அல்லது ஆபிரகாமின் சந்ததியார் மட்டும்தான் எங்க போவாங்க? சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தில் போவாங்க. ஒரு நாள் பரலோகத்துக்குள்ள போவாங்க. அதனாலதான் யோவான் ஆரம்பத்தில் அடிச்சார், ஆபிரகாமுக்கு நாங்கள் பிள்ளைகள் என்று என்ன செய்யாதீங்க, சொல்லிக்காதீங்க அப்படின்னார். இல்லையா? இப்ப ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் இறையாட்சி என்பது அது எல்லாருக்கும் சொந்தமானது. எல்லாருக்கும் அதில் பங்கு உண்டு. அது விரியும் பரவும் நிலைத்திருக்கும். இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்ல வந்த விஷயம் என்ன? யூத பின்னணியில அங்கே இன அடையாளங்களுக்கு இடமில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாயத்தின் சகல பறவைகளும் உட்காரும், எல்லாவித பட்சிகளும் உட்காரும். அந்த மரம் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கும். அங்க என்ன கிடையாது? இஸ்ரவேலன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அங்க கிடையாது. சரிங்களா? அங்க அந்த இன அடையாளங்கள் கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் சொன்னேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க பாருங்க. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். இறையாட்சி என்று வரும்போது அங்க எதுக்கு இடம் கிடையாது? இன அடையாளங்கள் கிடையாது. முன்னால உள்ள அந்த கான்டெக்ஸ்ட்க்கு நீங்க போனீங்கன்னா ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டவரே, எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்கிறான். முடியும் முடியாதுன்றத ஆண்டவர் நேரடி பதிலா சொல்லல, நீ விளக்கமா தான் சொன்னார். விளக்கம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா? அவன் கேட்கிற வார்த்தை எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னா நம்ம நினைக்கிற பாணியில் அவன் கேட்கிறான்னு நினைக்க கூடாது. யூதன் என்கிற பார்வையில் அவனுடைய எண்ணம் என்னன்னா எல்லாரும் பரலோகம் போவாங்களா, அதான் அவனுடைய சிந்தனை. சரிங்களா? நம்ம இன்னைக்கு பேசுற ரட்சிப்புக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லாரும் பரலோகம் போவாங்களா? ஆண்டவர் சொன்ன காரியம் இல்லை. ஏன் இல்லைன்றதுக்கு ஒரு ரீசன் இதுதான். ஆண்டவர் சொன்னாரு, உங்களை நீங்க யாருடைய பிள்ளைகள் சொல்லிக்கிறீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சரிங்களா? இது ஒரு சரீரம் சார்ந்த உறவு.
இந்த உறவுல இருக்கிற நாங்க, இந்த அறையில் இருந்து வந்த நாங்கள் கட்டாயம் எங்க போயிடுவோம் ஒரு நாளைக்கு. எங்களுக்கு டோக்கன் ஏற்கனவே இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் இருப்பாரு, ஈசாக்கு இருப்பாரு, யாக்கோபு இருப்பாரு, ஆனா நீ இருக்க மாட்டேன்னாரு ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் இருப்பார், கட்டாயம் யார் இருப்பாரு? ஈசாக்கு இருப்பார். யார் இருப்பாரு? யாக்கோபு இருப்பார். யாரு இருக்க மாட்டேன்? நீ இருக்க மாட்டேன், இல்லையா? அடுத்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார், சகல தீர்க்கதரிசிகளும். இவங்க என்ன பெருமை பாராட்டினாங்க யூதர்கள்? எல்லா தீர்க்கதரிசிகளும் யார்கிட்ட தான் வந்திருக்கிறாங்க? எங்க கிட்ட தான் வந்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் எங்க தான் வந்திருக்கிறாங்க? எங்க கிட்ட தான் வந்திருக்கிறாங்க. எனவே எல்லா தீர்க்கதரிசிகளும் எங்க கிட்ட இருந்தா வந்திருக்கிறதுனால, கடவுளுடைய வார்த்தை வந்திருக்கிறதுனால, எங்களை தவிர யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இது ஒரு சமய ரீதியான ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு. முதல் அட்டாச்மெண்ட் என்ன அவங்களுக்கு? ஒரு இன ரீதியான ஒரு பிடிப்பு. ரெண்டாவது என்னது? ஒரு சமய ரீதியான பிடிப்பு, ஒரு ரிலீஜியஸ் அட்டாச்மெண்ட். அவன் சொன்னா பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும். இன்னும் தெளிவா சொல்ல போனா என்னது? பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் நாங்க மட்டும்தான். ஆண்டவர் சொன்னாரு அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த தீர்க்கதரிசிகளை பத்தி நீ பெருமை பாராட்டுறியோ அதே தீர்க்கதரிசிகளை உங்க புற்பிதாக்கெல்லாம் கொண்டாங்க. பின்னாடி வந்தவெல்லாம் நீங்க அதுக்கு என்ன கட்டிட்டு இருக்கிறீங்க? கல்லறை கட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க கல்லறை கட்டி அழகு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுதான் நடக்குதுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவராஜ்யம் விரிந்து பரவும், அது அந்த தன்மை உடையது. தேவராஜ்யம் என்றால் என்ன? அது மீட்பை மையமாய் கொண்டது. தேவராஜ்யம் என்றால் என்ன? அது இறை நிலைப்பாடுகளை கொண்டது. தேவராஜ்யம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு தன்மை இருக்கு, அது சுருங்கி இருக்காது. இது என்ன செய்யும்? விரிந்து பரவும், கடுகு விதையை போல. அங்க என்னத்துக்கு இடம் கிடையாது? இனம் சார்ந்த அடையாளங்களுக்கு அங்க இடம் இல்லை. அடுத்து என்ன கிடையாது? சமயம் சார்ந்த அடையாளங்களுக்கு அங்க இடம் இல்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்க இல்லையா? பவுல் சொல்றார், நான் இஸ்ரவேலரில் பிறந்த இஸ்ரவேலன், பென்யமின் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் என்ன செய்யப்பட்டவன்? விருத்த சேதனம் அடைந்தவன், இல்லையா? எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் இப்ப என்ன நினைக்கிறேன் நான்? நஷ்டமும் குப்பையுமா இருக்க வேண்டிய விஷயத்தை தான் நான் என்ன வச்சிருந்தேன் இவ்வளவு நாள்? லாபம். நான் கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது, இறையரசை நான் எவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும்? தேவ ராஜ்யம் ஊடுருவி வியாபிக்கும். நீங்க இதை நல்லா கவனிக்கணும். பெனிட்ரேஷன் அண்ட் பெர்வேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊடுருவும் வியாபித்திருக்கும். இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு 13ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல, அதே தொடர்புல. இந்த மாசம் எத்தனை பேரு நம்ம பத்திரிகை வானமதம் படிச்சீங்க? மத்தேயு சுவிசேஷத்துக்கு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தாங்க, அண்ணன் எழுதியிருந்தாங்க. அதுல அந்த 13ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ராஜ்யத்தை விளக்கும் ஒரு நல்ல அதிகாரம். அது அந்த நல்ல அதிகாரம் சொல்லுகிறது, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது, பரலோக ராஜ்யம் என்பது எதற்கு ஒப்பானது? புளித்த மாவுக்கு ஒப்பானது. நீங்க இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? புளித்த மாவு. ஒரு ஸ்திரீ அதை எடுத்து எதுல அடக்கி வச்சா? 3 பிடி. அதாவது 3 பிடி மாவுன்றது ஒரு சாதாரண குடும்பத்துக்கு தேவையான அளவு, அப்பம் சுடுறதுக்கான ஒரு மாவின் அளவு. இதுல பைபிள் முழுவதும் நீங்க பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா புளிப்பு அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவா தான் வரும், எதிர்மறையில தான் வரும். ஆண்டவர் சொன்னாரு, புளித்த மாவை உங்களிடத்துல என்ன செய்யுங்க? நீங்க பஸ்கா வண்டியில் சொல்றாரு இல்லையா, புளித்த மாவை என்ன செய்யுங்க? களைந்து போடுங்கள், இல்லையா? பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு அல்ல அப்படின்னு சொல்றார். இப்ப புளிப்பு அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவ் சென்ஸ்ல தான் இருக்கு எல்லா இடத்துலையும். ஆனா இந்த இடத்துல மட்டும் அதை ஆண்டவர் அதை பாசிட்டிவ் சென்ஸ்ல சொல்றார். எதுக்காக அதை பாசிட்டிவ் சென்ஸ்ல சொல்றாருன்னா, அதனுடைய செயலாக்கத்தை விளக்குவதற்காக. என்ன செயலாக்கம்? அமைதலான ஒரு ஊடுருவல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புளிப்பு அடுத்த பொருளுக்குள்ள போகும்போது அது எப்படி நடக்குது? ரொம்ப சைலண்டா நடக்குது, இல்லையா? ரொம்ப அமைதலான ஒரு ஊடுருவல், இல்லையா? இரண்டாவது, அனைத்தையும் தன்வசப்படுத்தும் தன்மை கொண்டது.
புளிப்புக்குள்ள ஒன்றை நீங்க போட்டுட்டீங்கன்னா அதை எல்லாத்தையும் அது யார் வசப்படுத்திடும்? தன் வசப்படுத்தும் இல்லையா? இத ரெண்ட சொல்றதுக்கு தான் ஆண்டவர் அதை சொன்னார். சரிங்களா? பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பானது? புளித்த மாவுக்கு ஒப்பானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஸ்காலர்ஸ் எல்லாம் ஆண்டவர் சொன்னது நெகட்டிவ் சென்ஸ்ல தான் சொல்றாரு அதை அப்படின்லாம் சொல்றாங்க. இவாஞ்சலிக்கல் ஸ்காலர்ஸே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதை அப்படி ஏத்துக்க முடியல. நானும் நிறைய அது விஷயத்தை பார்த்தேன். பட் இந்த இடத்துல அது ஒரு நேர்மறையான சென்ஸ் தான். என்னது? அமைதலான ஒரு ஊடுருவல். சரிங்களா? தேவராஜ்யம் என்றைக்குமே அமைதலாக அதனுடைய பணியை அது செய்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஊடுருவலை nobody can stop that. யாரும் அதை என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. சரிங்களா? யாரும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஊடுருவலை அது கொண்டிருக்கும். அதுதான் இந்த 2000 வருஷத்துக்கு மேல நம்ம உலகத்துல நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட அந்த இறையாட்சி என்பது இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ தடைகளுக்கு நடுவிலேயும் அது என்ன செய்கிறது? ஊடுருவி பரவிக்கொண்டே தான் இருக்கிறது. வியாபிக்கும். ஊடுருவும் வியாபிக்கும். சரிங்களா? இரண்டாவது, அனைத்தையும் தன்வசப்படுத்தும். ஒன்ஸ் அதுக்குள்ள வந்துட்டா அது தன்னுடைய வசத்துக்குள்ள அது கொண்டு வந்துடும். இதுக்கு தான் ஆண்டவர் அதை சொன்னார். சரிங்களா? தேவராஜ்யம் ஊடுருவி வியாபிக்கும். கடவுளுடைய ராஜ்யம் என்பது, அவருடைய ஆட்சி என்பது ஊடுருவவும் வியாபிக்கவும் உள்ள தன்மையோடு இருப்பதினாலே அதனுடைய வேலையை செய்யற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுத்திருக்காரு? நம்ம கையில கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த பொறுப்பு என் கையில இருக்கு. சரியா? தேவ ராஜ்யத்தை நான் விளங்கி கொள்வதற்கு முன்வர வேண்டும். சரியா? அதை ஒரு இடமாக மட்டும் பார்க்காமல், ஒரு நாள் நாம் போய் சுகமாக வாழ்ற ஒரு இடமா மட்டும் பார்க்காம அப்படியே இருக்கட்டுமே, அங்க சுகமான இடம்தான், சந்தோஷமான இடம்தான். ஆனா அதற்கு முன்பதாக அந்த பரலோகத்தின் ஆட்சியை, இந்த உலகத்தில இறையாட்சியை என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்திருக்க வேண்டும். 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இறையாட்சி என்பது எதை மையமாய் கொண்டது? மீட்பை, கிறிஸ்துவினுடைய இறை மீட்பை மையமாக கொண்டது. இரண்டாவதாக, இறையாட்சி என்பது இறை நிலைப்பாடுகளை மையமாய் கொண்டது. மூன்றாவது, இறையாட்சி என்பது விரிந்து பரவும் தன்மையை கொண்டது. நாலாவது, இறையாட்சி என்பது ஊடுருவி வியாபிக்கும் தன்மையை கொண்டது. இந்த இறையாட்சியை உலகத்திற்குள் நாம் கொண்டு செல்வதற்கு தேவ அரசின் குடிமக்களாக நம்முடைய கடமையை நாம் உணர வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கட்டளையிட வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மறுபடியுமாய் உம்முடைய தெளிந்த சத்தத்தை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கேட்கும் ஒரு கிருபையை எனக்கும் எங்களுக்கும் நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர். தொடர்ந்து உம்முடைய சத்தத்தை இந்த தியான கூடுகையிலே நாங்கள் தொடர்ந்து கேட்கும்படி அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா